அனைவரையும் ஓம் சரவணபவம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம் 2025. வைகாசி விசாகம்னா என்ன, அதனுடைய வழிபடும் நேரம், அதனுடைய விரத முறைகள், அதனுடைய பலன்கள், மேலும் முருகப்பெருமானை பற்றிய முக்கியமான தகவல்கள் அனைத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வைகாசி விசாகம்ன்றது முருகப்பெருமானுடைய பிறந்த நாளை தான் நம்ம அவதரித்த நாள் தான் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம்னு நம்ம சொல்கிறோம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார். ஸோ அந்த நாள் தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடுறோம். ஸோ இப்போ எந்த தேதி வருது வைகாசி விசாகம், எந்த நேரத்தில் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் இந்த வருஷம் வைகாசி விசாகம் 9ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை வைகாசி விசாகம் வருது. ஆக்சுவலாக இந்த வைகாசி விசாகம் வழக்கமாக விசாக நட்சத்திரமும் ப்ளஸ் பௌர்ணமி தேதியும் சேர்ந்து வரும். பட் இந்த தடவை பௌர்ணமி தேதி செவ்வாய்க்கிழமை வருது. ஸோ நம்ம விசாக நட்சத்திரத்தை தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ விசாக நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 8/6/2025 மதியம் 2:10 ஆரம்பித்து திங்கட்கிழமை, அதாவது 9/6/2025 மாலை 4:40 வரையும் தான் இருக்குது. ஸோ நம்ம வைகாசி விசாகம் கொண்டாட வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலையிலேருந்து நீங்கள் விரதம் இருக்கலாம். ஸோ விரத முறைகள் நம்ம பார்க்கலாம். விரத முறைகள் பார்த்திங்கன்னா, அண்ட் ஃபுல்லாகவே உபவாசம் இருக்கணும், அதாவது விரதம் இருக்கணும். உங்களுக்கு எதுக்காக நீங்கள் விரதம் இருக்கணும், வைகாசி விசாகம் முதல்ல எந்த விஷயத்துக்காக விரதம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாத தம்பதிகள் மெயினாக வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த விசாகத்துக்குள்ளே உங்களுக்கு கட்டாயம் ஒரு குழந்தை பிறப்பான். முருகனோட அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேலும் திருமணம் தடை நீங்கிறதுக்கும், திருமணம் விரைவாக நடக்கணுன்றதுக்கும், வேலை கிடைக்கணும், வேறு என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வைகாசி விசாகத்தில் இந்த முழு விரதம் இருந்து நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், எல்லாமே நல்லதாக நடக்குது. ஸோ இந்த விரத முறை சொல்லியாச்சு. இதை விரதம் எப்படி இருக்கணும்னா, காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு முருகன் படம் இருந்தால் தொடச்சிட்டு பொட்டு பூவெல்லாம் வச்சுருங்க. விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பால், தயிர், தேன், இதெல்லாம் விபூதி அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி, சந்தனம் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு, நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு ஸ்வீட்டில் நீங்கள் பண்ணி வைக்கலாம். முக்கியமாக பால் பாயசம், சிறப்பு, அப்படி இல்லை சக்கரை பொங்கல். எது இல்லைன்னா கற்கண்டு பாயசம், கற்கண்டு சாதம் அதுவும் நீங்கள் செஞ்சு வைக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான அன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தான தர்மம். ஆமாம், அதாவது முடியாத ஏழைகளுக்கு இந்த வெயில் காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலாக நீங்கள் வாங்கி கொடுக்குறது மிகவும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா நீங்கள் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாம். மேலும் அன்றைக்கி நீங்கள் பாட வேண்டிய முக்கியமான சில பாடல்களை நான் கொடுக்குறேன். முதல்ல நீங்கள் கந்தர் அலங்காரத்திலிருந்து நாளின் செய்வினை தானியம் செய்வினை நாடி வந்த கோவியம் செய்யும் குடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கம் தண்டை சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடுமே. அப்படி என்ற நீங்கள் அந்த கந்தர் அலங்கார பாடலை பாடலாம். மேலும் திருப்புகழ், குழந்தை பேருக்காக இருக்கிறவங்க ஜெகமாயை உற்று என் அகவாளியில் வைத்த அப்படின்னு ஒரு திருப்புகழ் இருக்குது, சுவாமியோட திருப்புகழ். நான் அது என்னுடைய வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கு நான் கொடுக்குறேன். வழக்கமாக அந்த திருப்புகழை பாடுங்க. இல்லை திருமண தடை நீங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரல் மாற நைந்துன்னு ஒரு திருப்புகழ், அது நான் என்னுடைய வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து படிங்க. ஸோ வேலை வேண்டும்னு நினைக்கிறவங்க பெருக்க சஞ்சலித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகழ் இருக்குது, அதை நீங்கள் பாடுங்கள். அப்படி இதெல்லாம் திருப்புகழ் பாட கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, கந்தர் அனுபூதி பாடுங்க. எல்லாத்துலேயுமே உயர்ந்த நூலான கந்தர் அனுபூதி 51 பாடல்கள் இருக்குது. இதை நீங்கள் காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை கட்டாயம் நீங்கள் கிடைக்கணும். ஸோ நீங்கள் விரத முறை காலையிலேருந்து சாப்பிடக்கூடாது, மதியம் சாப்பிடக்கூடாது. ஈவினிங்கில் தான் சூரியன் அஸ்தமான அப்புறமா தான் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யணும். முருகப்பெருமானுக்கு திருப்பி பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சுருந்தாலும் கட்டாயம் அதை கட்டாயம் இந்த வைகாசி விசாகத்தில்
நிறைவேறும்ன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கந்தர் அனுபூதியில் கட்டாயமாக அந்த 51 பாட்டு பாடுங்க. அப்படி முடியாதுங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு பாடலாவது உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்ற பாடலை பாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ ஓம்.